Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எஸ்டி கிராஷ் கோர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கான வீடியோ வந்து பார்ட் 22 மாடர்ன் இந்தியாவில் பார்ட் 22 நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இதில் நம்ம பார்க்கக்கூடியது செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பற்றி, அதில் முக்கியமான ஃபேக்டை பார்க்க போகிறோம். கம்யூனல் அவார்ட் பார்க்க போகிறோம். பூனா ஃபேக்டை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை பார்க்குறோம். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கி நடந்த ப்ரோக்ராம். இதில் வந்து என்சிஆர்டி புக்ஸ் நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம்னா என்சிஆர்டி புக்ஸு அண்ட் நியூஸ் அண்ட் ஜிகே புக்ஸு இதிலேருந்து நம்ம முக்கியமான கண்டென்ட்ஸாக எடுத்திருக்கோம். ஓகேவா? இது ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், அதேமாதிரி எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? வாங்க பார்ப்போம். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1931 நடக்குது. நம்ம முன்னாடி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துருப்போம். 1930 நடந்திருக்கும். ஓகேவா? அது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். அது வந்து ஜனவரியில் 1931 எண்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட ரிசல்ட் வந்து ஃபெயிலியராக நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? இங்கே வந்து லண்டனில் இது வந்து அங்கேயும் ஃபஸ்ட்டு இதுவும் லண்டனில் தான் நடந்திருக்கு, இங்கேயுமே லண்டனில் தான் நடக்குது. இது எப்போ நடக்குதுன்னா செப்டம்பர்லேருந்து டிசம்பருக்குள்ளே தான் இப்போ நார்மல் நடக்கும். லாஸ்ட்டு 30 நடந்தபோது நவம்பரில் நடந்திருக்கும் ஃபஸ்ட்டு இது. ஓகேவா? நவம்பர் 12 நடந்திருக்கும் 1930. ஓகேவா? இங்கே வந்து செப்டம்பர் டு டிசம்பரில் நடக்கும் 1931. ஓகே, நடக்குது, லண்டனில் நடக்குது. இதில் வந்து முன்னாடியே காந்தியின் பேக்டில் வந்து அவர் கண்டிஷன் கொடுத்துருப்பார் இல்லையா, நாங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டேபிள் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லி சில கண்டிஷன் கொடுத்துருப்பாரு. அதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நாங்கள் வித்ட்ரா பண்ணுறோம், சிவில் டிசபிலிட்டி மூவ்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டேபிள் வந்து காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாரு. மூணாவது வந்து இந்த சிவில் டிசபிலிட்டி மூவ்மெண்ட் மூலியமாக யாரெல்லாம் ஜெயிலில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து ரிமூவ் பண்ணணும், டேக்ஸ் போட்டிருப்பாங்க அதிகமாக சால்ட்டுக்காக. ஓகேவா? அந்த ரிமூவ் பண்ண சொல்லியிருப்பாரு. ஓகே, இது எல்லாத்தையும் ஓகேன்னு சொல்லி அவங்க பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து இந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டேபிளில் மட்டும்தான் காந்தி வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு, உள்ளே வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு. அப்போ டிமாண்ட் பண்ணுவார் காந்தி வந்து சொல்லியிருப்பாரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில், சென்டர் வந்து எங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் சைட்லேருந்து ஒரு இது சொல்லுவார். அது வந்து எங்களுக்கு போத் சென்டர் அண்ட் ப்ரொவின்ஷியல், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் சரி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் சரி சென்டரில் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சென்ட்ரல் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வேணும். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து அவங்களுக்கு தடுமாற்றங்கள், ஏதாவது ஒன்று கேட்குறோம்னா அவங்க இப்படி தான் சொன்னாங்க எங்களுக்கு தெரியாது அப்படின்னு மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கிறனால காமனான ஒரு பாயிண்ட் வரணும், இவங்க மூலியமாக தான் வந்துட்டு தான் மேலே கீழே போகணும். அந்த மாதிரி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வேணும்னு சொல்லி அவருடைய இதை டிமாண்ட் பண்ணுறாரு. ஓகேவா? அது வந்து பிரிட்டிஷ் வந்து கவர்மெண்ட் வந்து ரிவ்யூஸ் பண்ணிடுறாரு, அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக் அப்போ எங்களாலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க. அதுலேருந்து செகண்ட் ரவுண்ட் வெளியே வந்துடுறாங்க. அது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபெயிலியர் ஆகிடுது. ஓகேவா? அப்போ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டேபிள் வந்து கான்ஃபரன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது, ரிசல்ட் வந்து ஃபெயிலியராக வந்துடுது. ஓகேவா? அப்போ இதுதான் இது 1931 நடக்குது, லண்டனில் நடக்குது, செப்டம்பர்லேருந்து டிசம்பரில் நடக்கக்கூடியது 1931. ஓகே, இவர் வந்து சென்ட்ரல் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வேணும்னு சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். ஓகே, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக வேணும்னு சொல்கிறாரு. இது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகுது சென்ட்ரல் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வேணும், போத் சென்டர் அண்ட் ப்ரொவின்ஷியல். அதாவது சென்ட்ரலில் இருக்கவங்களுக்கும் பக்கத்தில் இருக்க இதுன்னு சொல்கிறோம் இல்லையா, டெரிட்டோரியன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ப்ரொவிஷன்ஸ், அந்த குறுநில மன்னர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்குள்ளது அதை அவங்க எடுத்துக்கல. அப்போ அது ஃபெயிலியர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாரு. ஓகே, நீங்கள் பாருங்கள் முடியாது நம்மளால அப்படின்ட்டு அவரும் வந்துடுறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து கம்யூனல் அவார்ட் வந்து 1932 நடக்குது. இது ஒரு முக்கியமானது, இது டைரக்டாகவும் கேட்பாங்க. கம்யூனல் அவார்டுன்னு என்னென்னா கேட்பாங்க. ஓகேவா? இது அனௌன்ஸ் பை வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ராம்சே மெக்டொனால்டு தான் இதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. ராம்சே மெக்டொனால்டு பிரிட்டிஷோடைய பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேவா? பிஎம், பிரிட்டிஷோட பிஎம் தான் ராம்சே மெக்டொனால்டு தான் இதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. கம்யூனல் அவார்ட் டிக்ளேர்டு டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஆல்சோ டு பி minorities and entitled them to separate elected வேணும்னு சொல்கிறாங்க. ஓகே, தர்றோன்ற மாதிரி சொல்கிறாரு. கம்யூனல் அவார்டு டிக்ளேர் பண்ணிருச்சு, டிப்ரெஸ்டு கிளாஸஸ் ஆல்சோ டு பி minorities
and entitle them to the separate elected தர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க வந்து நீங்க இப்போ சொல்றோம் இல்லையா, இப்போ சொல்றாங்களே எஸ்சி சொல்லி ரொம்ப இதா சொல்றாங்க இல்லையா, அந்த அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா, அந்த மைனாரிட்டியை பொறுத்து நாங்கள் உங்களுக்கு இந்த ஒரு என்டைட்டில் கொடுக்குறோம், செப்பரேட் எலெக்டேட் கொடுக்குறோம், எலக்ட்ரேட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பிரிட்டிஷ் பாலிசி என்னன்னா, அவங்க என்ன இப்படி கொடுத்தோம்னா பிரிச்சலாம், டிவைடிங் ரூல் வச்சிருப்பாங்களே முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த இதை அவங்க அங்கே பயன்படுத்துறாங்க மறுபடியும். ஓகேவா, ஆனால் இது மகாத்மா காந்தி அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் என்ன சொல்றாரு, தாட் வந்து அன்டச்சபிள்ஸ் வில் ரிமைன் அன்டச்சபிள்ஸ் த்ரூ த செப்பரேட் எலெக்டட். நீங்கள் தனியாக கொடுக்குற போது அவங்களுக்கு எது கிடைக்கலன்ற போது மறுபடியும் நீங்கள் தள்ளித்தானே வைக்கிறீங்க, ஆனால் சமமான ஈக்குவலான ஒன்று கொடுக்கல இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அன்டச்சபிலிட்டி வில் ரிமைன், நீயும் மறுபடியும் அதே மாதிரி தான் தள்ளித்தானே வைக்கிற, ஒன்றா ஆக்கவே இல்லையே, ஈக்குவல் ஆக்கலையே, ஈக்குவலிசம் பண்ணலையே நீ, அந்த மாதிரி அவர் அதை எடுத்துக்கல. அவர் சொல்லிடுறாரு. ஓகேவா, செப்பரேட் எலெக்டட்ன்றது நீ கொடுக்கக்கூடியது நீ சொல்லியிருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க நினைச்சது என்னன்னா, நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா ரூல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், அந்த மைண்ட் செட்ல அவங்க ரிலீஸ் பண்றாங்க, அந்த சொல்றாங்க, அவங்ககிட்ட சொல்றாங்க. ஓகேவா, அதுதான். அப்ப இந்த இதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, கம்யூனல் அவார்டு வந்து 1932 நடக்குது. இது அனௌன்ஸ் பண்ணது பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து ராம்சே மேக்டொனால்டு தான் ரிலீஸ் பண்றாரு. கம்யூனல் அவார்டு வந்து டிக்ளேர் பண்றது என்னன்னா, டிப்ரெஷன் கிளாஸஸ் சொல்றோம் இல்லையா, இப்போ எஸ்சின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இதை ஆல்சோ பி மைனாரிட்டி, இந்த மைனாரிட்டி அண்ட் என்டைட்டில் தம் டு த செப்பரேட் எலெக்டட் தர்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க, ஆசையை வார்த்தையை காட்டுறாங்க. ஓகேவா, அப்போ பிரிட்டிஷ் வந்து பாலிசி என்னன்னா, டிவைட் பண்ணி பிரித்தாளும் கொள்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுதான் பண்றாங்க. டிவைட் பண்ணிட்டா அப்போ ரூல் பண்ணிடலாம் ஈஸியா அப்படின்றாங்க. ஒன்னா இருந்தால் தான் ப்ராப்ளம், அப்போ பிரிச்சுட்டோம்னா ஈஸியாக பண்ணிட முடியும். அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டிட்டு பிரிச்சு விட்டாச்சுன்னா ஈஸியாக நம்ம ஒவ்வொரு ஆளும் நம்ம சொல்றத அவங்க கேட்பாங்க, அந்த மைண்ட் தாட்டுக்கு வந்துடுறாங்க. ஓகேவா, அப்போ காந்திஜி இதை பார்த்துட்டு அவருடைய மைண்ட் செட் என்ன, அவருடைய தாட் என்ன சொல்லுதுன்னா, அன்டச்சபிள்ஸ் வில் ரிமைன் அன்டச்சபிள் தான் தாட்டா இருக்கு, செப்பரேட் எலெக்டடா இருக்கு. செப்பரேட் எலெக்டடாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அடுத்துதான் நெக்ஸ்ட் பார்க்கலாம். அது முடிஞ்ச உடனே பூனா பேக்ட். ஓகே, அது நடக்காது இதாகுது அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு. பூனா பேக்ட் இதுதான் 1932. ஓகேவா, கம்யூனல் அவார்டு சொன்னார் இல்லையா, இங்கே தான் சைன் வருது, சைன் பண்றாங்க. பிஆர் அம்பேத்கர் வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து சைன் பண்றாரு. behalf on the depressed classes in September 1932 சைன் பண்ணிடுறாரு. ஓகேவா, காந்திஜி சொன்னது என்னது, untouchables will remain untouchables, தாட்ஸ்ல செப்பரேட் எலெக்டட்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்ப பூனா பேக்ட்ல என்ன சொல்றாங்க, 1932 பிஆர் அம்பேத்கர் வந்து டிப்ரெஸ்டு கிளாஸுக்காக இவர் வந்து பிஹாப் பண்ணி கையெழுத்து சைன் பண்ணிக்கிறாரு 1932. ஓகேவா, abandon separate elected for the தலித். ஓகேவா, தலித்துக்கு மட்டுமே இது பண்றாரு, வாங்கிட்டாரு. ஓகேவா, இங்க வந்து நடந்துருச்சு, தலித்து ரொம்ப தாழ்ந்தவங்களுக்காக அவர் வாங்கிட்டாரு. ஓகேவா, அவங்களுக்காக சைன் பண்ணி அவங்க சார்பா இது பண்ணி வாங்கிட்டாரு. அபாண்டன்ட். ஓகே, அபாண்டன்ட் செப்பரேட் எலெக்டட் அவங்களுக்கு கிடைச்சிது. ஓகே, அவங்களுக்காக எவ்வளவு, அது கூடவே இன்க்ரீஸ்டு சீட்ஸ் வேணும், ரிசர்வ்டா இருக்கணும் எங்களுக்கு ஃபார் த டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்காக வேணும்னு சொல்லி கேட்டுறாரு. இன்க்ரீஸ்டு சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் த டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்காக எங்களுக்காக கொஞ்சம் சீட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுறாரு அந்த இதுலேயும். ஓகே, அந்த ஒப்பந்தத்திலேயே பூனா பேக்ட்லேயும் அந்த இந்த பூனா பேக்ட் ரொம்ப முக்கியமானது. பூனா பேக்ட் எப்போ நடந்துச்சுன்றது ஒரு கொஸ்டின், ஒரு இது 1932 இது யார் சைன் பண்ணான்றது ஒரு முக்கியமான கொஸ்டின், பிஆர் அம்பேத்கர். ஓகேவா, இது எப்போ 1932 தான். ஓகேவா, அப்போ வந்து இன்க்ரீஸ்டு சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் த டிப்ரெஸ்டு கிளாஸஸ். ஓகேவா, மற்றது இது அவ்வளோதான், இது மெயினானது இதுதான், இதெல்லாம் அதிகமாக ஒரு ரைஸ் ஆகும். அபாண்டன் செப்பரேட் எலெக்டட் ஃபார் தலித்துக்காக பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இன்க்ரீஸ்டு சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் த டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்காக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சொல்லியிருப்பாரு. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்.
தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நவம்பர் 1932 நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த லீடர் வேர் இன் பிரிசன், ஜெயிலில் இருப்பாங்க. நிறைய லீடர்ஸ் எல்லாம் ஜெயிலில் இருப்பாங்க. அதனால ஆன் த பேசிஸ் அந்த ஒயிட் பேப்பர் இஷ்யூடு ஆஃப்டர் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கும். அதுதான் 1935 வாஸ் பாஸ்டு. ஓகேவா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1935 வாஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து ஒயிட் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதில் வந்து இது முக்கியமானது நோட் பண்ணிக்கிறோம். இந்த தேர்ட் ரவுண்ட் டேபிள் எப்போ நடந்துச்சுன்றது ஒரு கொஸ்டின். ஓகேவா, எப்போ நடந்துச்சுன்றது ஒரு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க 1932. ஓகேவா, அப்போ வந்து ஒயிட் பேப்பர்னா என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1935 தான் நம்ம ஒயிட் பேப்பர்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறது. ஓகேவா, இது ரெண்டுமே இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஓகே, வாங்க ஒரு குயிக் ரிவிஷன் ஒன்று பார்த்துடலாம். செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டேபிள் காங்கிரஸ் வந்து 1931 நடக்குது. இது லண்டனில் தான். அது செப்டம்பர் டிசம்பரில் 1931 நடக்குது. அப்போ வந்து காந்தி வந்து டிமாண்ட் பண்ணுறாரு இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த சென்டர் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வேணுன்றாரு. போத்துக்கும் சென்டருக்கும் ப்ரொவிஷனுக்கும் வேணுன்றாரு. அதை வந்து அவங்க ஏற்றுக்கல, ரிஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஃபெயிலியர் ஆயிடுது. அடுத்து வந்து கம்யூனல் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அந்த ராம்சே மெக்டொனால்டு தான் கொடுக்குறாரு, அனௌன்ஸ் பண்ணுறாரு. கம்யூனல் அவார்டு வந்து டிக்ளேர் பண்ணுறேன். டிப்ரெஷன் கிளாஸஸ்க்கு வந்து மைனாரிட்டி ஆல்சோ டு பி மைனாரிட்டி அண்ட் என்டைட்டில் தம் இந்த செப்பரேட் எலெக்டட் நான் தரேன்னு சொல்கிறாரு. பிரிட்டிஷ் பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் அண்ட் ரூல் தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ காந்தி வந்து இதை பார்த்துட்டு புரிஞ்சுட்டு தாட் அவருடைய தாட் என்ன, அன்டச்சபிள் வில் ரிமைன் அன்டச்சபிள் அப்படின்னு சொல்கிறாரு. செப்பரேட் எலெக்டடுக்கு இவர் எதுவும் அதுக்கு ஒன்றும் பண்ணல. இதுக்கப்புறம் பூனா பேக்ட் வருது. அதில் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து சைன் பண்ணிடுறாரு டிப்ரெஷன் கிளாஸுக்காக 1932 நடக்குது. அப்போ அபாண்டன்ட் செப்பரேட் எலெக்டட் வந்து ஃபார் தலித்துக்காக வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாரு. அதுலேயும் இன்னொன்று டிமாண்ட் பண்ணிடுறாரு, இன்க்ரீஸ் சீட் ரிசர்வ்டாக இருக்கணும் எங்களுக்கு ஃபார் த டிப்ரெஷன் கிளாஸுக்காக. சீட்ஸ் வந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாரு, இன்க்ரீஸ் பண்ணிடுறாரு. ஓகேவா, அது நெக்ஸ்ட் பார்க்கும்போது தேர்ட் ரவுண்ட் டேபிளில் கான்ஃபரன்ஸ் பார்க்கும்போது அதுவும் லண்டனில் தான் நடக்குது. நவம்பர் 1932 நடக்குது. மோஸ்ட் லீடர் வந்து ஜெயிலில் இருக்காங்க, பிரிசனில் இருக்காங்க. இது அப்போ வந்து அவங்க கொடுக்குறது வந்து இதெல்லாம் தேர்ட் ரவுண்ட் டேபிள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேவா, அது என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1935 பாஸ்டுன்னு சொல்லி. ஓகேவா, இங்கே தான் அது நடக்குது, 35 நடக்குது. ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு எக்ஸாமும் கேட்டால் தான் எல்லா பாயிண்ட்ஸும் முக்கியமான பாயிண்ட்ஸ். ப்ரீவியஸ் நீங்கள் இந்த கிராஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செக் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எவ்வளோ தூரம் முக்கியமானது இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா, இந்த நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடியது என்ன வரும்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அடுத்த ஆகஸ்ட் ஆஃபர் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஆகஸ்ட் ஆஃபர் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இதில் என்னென்ன வந்துச்சு இதை பற்றி பார்க்க வேண்டியது இருக்கும். இந்தியன் நேஷனல் ஆர்மி இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேவா, கிரீப்ஸ் மிஷன் இருக்குது, குவைட் இந்தியா மூவ்மெண்ட்டு, இதெல்லாம் பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஓகே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு அது ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோகள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குள்ள வந்து சேரும். நீங்கள் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஆர்ஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். மேக்ஸ் ஆர்போட ரீசன் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக தனித்தனியாக இருக்கும். நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, சோஷியல் மீடியா நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களை மாதிரி படிச்சுக்கிற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களும் பயன்பெறட்டும்.